பரம்பரா பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆடி மாதம். ஆடி மாதமே ரொம்ப நம்மளுக்கு விசேஷமான மாதம். தமிழர்களுடைய மிக பழமையான பழக்க வழக்கங்களில் ஒன்று ஆடி மாத வழிபாடு. தமிழ் மாதங்கள் 12 மாதங்களில் 4வது மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்திற்கு ஏன் இந்த தனி சிறப்பு? நம்மளுக்கு அப்படி தோணும் இல்லையா? சாதாரணமாகவே நாம் ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஆடி மாதத்தை நம்ம சொல்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுதே பாருங்கள், தட்சிணாயன புண்ணிய காலம். அப்போ புண்ணியத்தை சேர்ப்பதற்கான மாதம் இந்த மாதம். இந்த ஆடி மாதத்தில் இருந்து அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களும் மார்கழி வரை நம்முடைய பாவம் தீர்வதற்கும் புண்ணியம் சேர்வதற்குமான மாதம். அதனால தான் இந்த 6 மாதத்திற்கும் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு பேர். தமிழ் மாதங்களை மொத்தம் 12 மாதங்கள் இருக்கு இல்லையா? தை முதல் மார்கழி வரை. அப்போ தை மாதம் முதல் கொண்டு ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கிறது புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம். ஏன் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னா, சூரிய பகவான் தெற்கு நோக்கி நகர்றார் இந்த 6 மாத காலங்களும். அப்போ சூரியன் தெற்கு நோக்கி நகர்றதுனால சூரியனின் வெப்ப தாக்கம் குறையும், குளிர்ச்சி கூடும் இரவு நேரத்தில். அப்போ குளிர்ச்சி கூடும் பொழுது இந்த காற்றில் சில தேவையில்லாத விஷ கிருமிகளும் பரவும். அதையெல்லாம் நாம் நாம் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடு முறைகள். அதனால தான் ஆடி மாதத்தில் பாருங்கள், வேப்பிலையை நிறைய பயன்படுத்துவோம். கூழ் ஊற்றுவதும் ஆடி மாதத்தில் தான். ஏன்னா நோய் வருவதும் ஆடி மாதத்தில் இருந்துதான். அப்போ இந்த ஆடி மாதமே தமிழர்களுக்கு கொண்டாட்டம். ஆடி முதல் நாள் மிகப்பெரிய பண்டிகை தமிழர்கள். இந்த உலகம் எங்கும் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அனைவருக்கும் ஆடி மாதம் ஆடி 1 நாளே கொண்டாட்டம் தான். குறிப்பாக தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் ஆடி மாதம் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் ஆடி 1 நமக்கு பண்டிகை. அப்போ ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சொல்லவே வேண்டாம். வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமானது. அப்போ இந்த ஆடி மாதம் பாருங்க, ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல தான் விதைப்பதற்கு ஆரம்பிப்பாங்க. சரியான விகிதத்தில் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு தமிழர்கள் முன்பே கண்டுபிடித்து ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொன்னதும், ஆடி காத்துல அம்மையா நகர்ந்துரும் அப்படின்னு சொன்னதும் இந்த ஆடி மாசத்தை தான். பாவம் குறையும் புண்ணியம் கூடும் அப்படின்னா, மனிதர்களுக்கு 1 வருடம், தேவர்களுக்கு 1 நாள் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது. இப்போ இந்த ஆடி மாதத்துல இருந்து தேவர்களுக்கு மாலை பொழுது, இரவு பொழுது ஆரம்பிக்குது. அதனால தான் ஆடி மாதமே நம்மளுடைய எல்லா வழிபாட்டு முறைகளும் நிறைய பண்டிகைகள் வரும் பாருங்களேன். ஆடி 1 நமக்கு விசேஷம், ஆடி செவ்வாய் விசேஷம், ஆடி வெள்ளியும் விசேஷம், ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18 எல்லாமே நம்மளுக்கு ஆரம்பிக்கும். விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, எப்பெல்லாம் தீயவர்களை அழித்து நல்லவர்கள் மேலோங்கி நிற்கக்கூடிய அற்புதமான புண்ணிய காலம் தான் இந்த 6 மாதமும். அதனால தான் அக்டோபர் நவம்பரில் துர்கா பூஜை வணங்குவதும் அசுரனை அழிப்பதற்காக அன்னை அவதாரம் எடுத்ததும் இப்போதான். இப்போ இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் முடியும் போது பாருங்க, மார்கழி மாதம். மார்கழி மாதம் ஆண்டாள் நோன்பு. விடியற் காலையில் 4 மணிக்கே ஆண்டாள் பாட்டை பாடி தூங்குறவங்கள எழுப்புவோம். தேவர்களும் உறக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய நேரம் அப்படின்றதுனால தான் இந்த மாதங்கள் கீர்த்தனைகள் அதிகம் பாடுவதற்கான மாதம். அப்போ தை மாதம் பாருங்க, உத்தராயண காலம் ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு தை 1 சூரியனை வழிபடக்கூடிய பூஜை இல்லையா? பொங்கல் கொண்டாடுவோம். அப்போ இரவு பொழுது முடிந்து தை 1 சூரியனை வணங்கக்கூடியது, பகல் பொழுது அவர்களுக்கு தேவர்களுக்கு விடியுது. இந்த 6 மாத காலத்தில் மிகவும் குறிப்பாக ஆடி வெள்ளியில் பாம்புக்கு பால் ஊற்றுறோம். எங்கெல்லாம் பாம்பு புற்று இருக்கிறதோ அங்கே நாம் பாம்புக்கு பால் ஊற்றுவதன் மூலம் நம்ம வீட்டில் குழந்தைங்க சரியாக படிக்காமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்கும். இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்,
வந்துக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப வருது. நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறோம், என்னன்னே கண்டுபிடிக்க தெரியல, இல்லை குணமாகிற மாதிரி இருக்குது, மீண்டும் வருது அப்படின்னா நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, எல்லா மருத்துவமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கடைசியாக நம்ம போய் ஒரு ஜோதிடரை பார்க்குறோம் அப்படின்னா பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றின் ஈரப்பதத்தில் கிருமிகள் வரக்கூடிய மாதம் ஆரம்பிக்கிறதுனால நாம் ஏதாவது ஒரு வகையில் வேப்பலையிலையோ மாவிலையிலையோ நிறைய நம்மளுடைய விளக்கேற்றி வைக்கும் முறைகளிலேயோ நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் காத்துக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் இப்போதான் எல்லா அமாவாசையும் விசேஷம்தான். அப்போ ஆடி அமாவாசையில் நான் அன்னதானம் கொடுத்தாலோ ஏதாவது தானம் கொடுத்தாதான் புண்ணியம் வருமா அப்படின்னா ஆடி மாதமே சக்தி மாதம் இல்லையா? ஆடியே சக்தி மாதம். அப்போ நமக்கு உடம்புக்கு சக்தி வேணும்னாலும் உள்ளத்துக்கு சக்தி வேணும் அப்படின்னாலும் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் இறை சக்தி வேணும் அப்படின்னாலும் இந்த மாதத்திலிருந்து தாங்க ஆரம்பிப்பாங்க. ஏதாவது மந்திர ஜபம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் இந்த ஆடி மாதத்தில் இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பித்ருக்களின் சாபம் குறையும். நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மேலே ஏதாவது கோபத்தில் இருந்து ஏதாவது தோஷம் சாபம் இருந்தால் அவர்கள் நம்மை மன்னிக்கக்கூடிய மாதம் ஆடி மாதத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால தான் ஆடி மாதத்திற்கு அவ்வளவு விசேஷம், ஆடி அமாவாசைக்கும் விசேஷம். அப்போ ஆடி அமாவாசைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்லேயே இருந்து நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இறைவனுக்கு எப்படி நாம் முக்கியமாக சில மலர்களை வைக்கிறோமோ அதே போல் நம்முடைய சாபம் தீர்வதற்கும் சில மலர்கள் இருக்குது. இப்போ பாருங்களேன், நிறைய பேர் இப்போ நம்ம கேன்சர்னு நம்ம கேள்விப்படுறோம். கேன்சருக்கு நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. இருந்தாலும் நித்திய கல்யாணி பூ அப்படின்னு சொல்லுவாங்க, சுடுகாட்டு பூ. அந்த பூவை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தாலும் கேன்சர் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அறிவியல் பூர்வமாக ஒத்துக்கிட்டாங்களா ஒத்துக்கலையா அப்படின்றத விட இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். நமக்கு ஒரு தேவை என்றால் எப்படி நாம் ஒரு பூவை கொடுத்து இறைவன் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குகிறோமோ, குரு கிட்ட இருந்து ஒரு தீட்சை வாங்குகிறோமோ, அதே போல பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களிடமிருந்தும் நம்மளுடைய பாவம் குறைவதற்கு அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குவதற்கும் மலர்களை தாராளமாக பயன்படுத்தலாம். அப்போ நாம் எந்த பூவை பயன்படுத்துறது நம்மளுடைய அடுத்த கேள்வி அதுதான் வரும். தமிழர்களுடைய வழிபாட்டு முறை ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மலர்களை வச்சிருக்கு. இது நமக்கே தெரியும். குறிப்பாக பாருங்கள், ஒரு விநாயகரை பார்க்க போகிறோம்னா நம்ம அருகம்புல் வாங்கிட்டு போவோம். அப்போ இறைவனை வணங்கும் பொழுது அது விநாயக பெருமானாக இருந்தால் அருகம்புல். இப்போ முருகருக்கு அப்படின்னாக்கா நம்ம அரளிப்பூ சொல்லுவாங்க. மகாலட்சுமி அன்னைனா தாமிரப்பூ. சிவபெருமானா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், வில்வம் கொடுப்போம். பெருமாளாக இருந்தால் நம்ம துளசியை கொடுத்து வழிபடுறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருப்பது போல பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு அப்படின்னா உங்களுடைய கண்ணீரை மலராக நீங்கள் கொடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக அற்புதமாக நம்முடைய பாவம் குறையும். மனசுக்குள்ளே திட்டாமல் நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கண்ணில் ஒரு சொட்டு நீருடன் அவர்களுக்கு பிடித்த வாசனை மிகுந்த மலர்கள். இப்போ வாசனை மிகுந்த மலர்கள்னா பாரிஜாதத்திற்கு முக்கிய இடம் கொடுப்பாங்க. நாம பறிப்பதை விட பாரிஜாதத்தை நாம கையால் பறிக்கிறத விட தரையிலிருந்து தான் பறிக்கி எடுப்போம். ஏன்னா அது எப்போவுமே கீழே கொட்டிடும் நைட்டில். பாரிஜாதம் மிகவும் வாசனை உள்ள மலர். அப்போ மிகுந்த வாசனை உள்ள மலர்களை இந்த ஆடி மாதத்தில் இருந்து நாம் எப்போல்லாம் பூஜை பண்ணுறோமோ, என்ன பண்டிகைலாம் வருதோ, வாசனை மிகுந்த மலர்களை வைப்பதன் மூலமாக இறை அனுகிரகத்தை நம்மால் தாராளமாக பெற முடியும். இந்த மாதமே, ஆடி மாதமே பாவம் குறைவதற்கான மாதம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ஆடி மாதத்தில் கலியுகத்தின் தெய்வமான முருகப்பெருமான், ஏன்னா அவர் தான் முருக யுகம் இல்லையா, இப்போ இனிமேல் ஆரம்பிச்சிருச்சு முருக யுகம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கும், இன்றைக்கும் நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கும் மிக அற்புதமான கலியுக கந்தனை வணங்கினால் மிக அற்புதமாக நமக்கு நடக்கிறத நம்மளால் உடனே பார்க்க முடியும். பாவம் குறையணும் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் தாங்க. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாயும் வெள்ளியும் மிகவும் விசேஷம். உடனே நம்ம சொல்லுவோம், முருகர் விசாகத்தில் தானே பிறந்தாரு, விசாகம் அன்று வணங்கினா தானே முருகருடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா
என்னதான் விசாகத்தில் முருகப்பெருமான் பிறந்திருந்தாலும் அவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தினால் முருகப்பெருமான் அவர்களுக்கு கொடுத்த மிக அற்புதமான வரம், யாரெல்லாம் கிருத்திகையில் என்னை வணங்கிறார்களோ அவர்கள் விரும்பியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கார்த்திகை, அதுவும் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை வாசனை மலர்களால் வணங்கி உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தருள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.